தில்லானா மோகனாம்பாள் படத்தில் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? அழகர் மலை அழகா இல்லை சிலை அழகா என்ற பாடலுக்கு அவர் தங்கச் சிலை போல் பரதம் ஆடும் காட்சி இன்றும் இளமையாய் புதுமையாய் ரசிகர்கள் மனதில் கரகமாடிக்கொண்டிருக்கிறது. பால்வடியும் முகத்தில் தேன்வடியும் நடிப்பில் ரசிகர்கள் வாயில் சீல்வடிய வைத்த சினிமாவின் சீனி கரும்பு நடிகை பத்மினி 1932ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி திருவனந்தபுரத்தில் பூஜாபுர பகுதியில் பிறந்தார் பத்மினி. இவருடைய பெற்றோர் தங்கப்பன், சரஸ்வதி ஆகியோர் ஆவார். இவரது மூத்த சகோதரி லலிதா, இளையவர் ராகினி. இருவரும் புகழ்பெற்ற நாட்டிய நடிகைகள். இவர்கள் திருவாங்கூர் சகோதரிகள் என அழைக்கப்பட்டனர். இவர்களது பெரிய தாயாரின் கலை ஆர்வமே இவர்களை நடனத்தில் ஈடுபட செய்தது. பெரிய தாயாருக்கு மலையாவில் ரப்பர் தோட்டங்கள் உள்ளன. திருவாங்கூரில் பல தொழில் நிறுவனங்களில் இயக்குநராக இருந்தவர். மற்றொரு பெரிய தாயார் திருவாங்கூர் மகாராணியின் சகோதரின் மனைவி. திருவாங்கூர் சகோதரிகளின் சகோதரர் பெயர் சந்திரசேகராகும். பத்மினி 1961ஆம் ஆண்டு டாக்டர் ராமச்சந்திரன் என்பவரை மணந்தார். பிறகு 1977இல் அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் குடியேறினார். அங்கு பத்மினி ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் என்ற அமைப்பை நிறுவி நாட்டியம் பயிற்றுவித்தார். பத்மினி அவர்கள் 4 வயதில் நாட்டியம் பயின்றார். முதலில் சகோதரிகள் திருவாங்கூர் நடன ஆசிரியர் கோபிநாத்திடம் பயிற்சி பெற்றனர். கதகளி, பரதம், மணிப்புரி ஆகிய 3 ஆடல் கலைகளிலும் பயிற்சி பெற்றனர். 10 வயதில் அரங்கேறி ஏறக்குறைய 64 ஆண்டுகள் நாட்டிய உலகில் புகழோச்சிய நாட்டிய பேரொளி என அழைக்கப்பட்டார். குச்சிப்புடி, மோகினியாட்டத்திலும் வல்லவர். 17 வயதில் திரையுலகில் புகுந்தார். இயக்குனர் உதயசங்கர் தனது கல்பனா என்ற இந்தி மொழி படத்தில் முதலில் இவர்களை நடிக்க வைத்தார். ஆனாலும் இவர்கள் நடனமாடி வெளிவந்த முதல் திரைப்படம் கன்னிகா என்ற திரைப்படமாகும். இந்த திரைப்படம் 1947ஆம் ஆண்டு வெளியானது. இந்த படத்தில் சிவமோகினி வேடத்தில் நடனமாடினார். பின்னர் வேதாள உலகம் படத்தில் நடனமாடினார். NS கிருஷ்ணன் தயாரித்த மணமகள் என்ற படத்தில் நடித்தார். இவை தவிர சிலோன் தியேட்டரின் கபாடி அரச்சகாயா என்கிற சிங்கள படத்திலும் நடனமாடினார்கள். தமிழில் சிவாஜி கணேசன், MGR, ஜெமினி கணேசன் என அனைத்து முன்னணி நடிகர்களுடனும் இவர் நடித்திருக்கிறார். பத்மினி 250 படங்களுக்கு மேல் நடித்தார். சிவாஜியுடன் மட்டும் 59 படங்களில் நடித்துள்ளார். தில்லானா மோகனாம்பாள் இவரின் நடிப்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லத்தக்க திரைப்படமாகும். இந்த திரைப்படத்தில் சிக்கல் சண்முகமாக சிவாஜி கணேசனும் மோகனாங்கிமையாக பத்மினியும் நடித்தனர். வஞ்சிக்கோட்டை வாலிபனில் பத்மினிக்கும் வைஜெயந்தி மாலாவிற்கும் நடக்கும் நாட்டிய போட்டி காட்சி அந்த காலத்தில் புகழ் பெற்றது. இப்போவும் ரசிகர்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டு வருகிறது. இவருக்கு பல விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. சிறந்த நடிகை விருது 1954, 1959, 1961, 1966 ஆண்டுகளில் வழங்கப்பட்டது. கலைமாமணி விருது தமிழ்நாடு அரசு விருது 1958ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. சிறந்த பரதநாட்டிய கலைஞர் விருது மாஸ்கோ இளைஞர் விழாவில் 1957ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. ஃபிலிம்பேர் விருது 1985ஆம் ஆண்டும் சோவியத் ஒன்றியம் அஞ்சல் தலை வெளியிட்டு கௌரவித்தது. பத்மினி 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி ஞாயிறு இரவு மாரடைப்பால் சென்னையில் காலமானார். இவர் நடித்த திரைப்படங்கள் பல. அவை எவை என பார்க்கலாம். வாழ்க்கை 1949ஆம் ஆண்டு, பவளக்கொடி ஆகிய 2 திரைப்படங்களும், 1950இல் சந்திரிகா, 52இல் காஞ்சனா, 1953இல் பொன்னி, 1954இல் தூக்கு தூக்கி, 55ஆம் ஆண்டு எல்லாம் இன்பமயம், 1956ஆம் ஆண்டு ராஜா ராணி, 1958ஆம் ஆண்டு உத்தம புத்திரன், 1958ஆம் ஆண்டு சம்பூரண ராமாயணம்,
1960ஆம் ஆண்டு ராஜா தேசிங்கு, 1961ஆம் ஆண்டு ஸ்ரீவள்ளி, அதன் பிறகு அந்தமான் கைதி, அமர தீபம், அரசிலங்குமரி, 1953ஆம் ஆண்டு அன்பு, ஆசை மகன், இரு துருவம், இரு மலர்கள், இல்லற ஜோதி, எதிர்காலம், எதிர்பாராதது, ஏழைப்படும் பாடு, கண்கண்ட தெய்வம், கண்ணின் மணிகள், கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, கன்னியின் காதலி, காட்டு ரோஜா, காவேரி, குருதட்சணை, குலமா குணமா, கோடீஸ்வரன், சம்பூர்ண ராமாயணம், சிங்காரி, சித்தி, செந்தாமரை, சொர்க்க வாசல், தங்க பதுமை, திருமகள், திருமால் பெருமை, திருவருட்செல்வர், தில்லானா மோகனாம்பாள், தெய்வ பிறவி, நாட்டிய ராணி, நான் வணங்கும் தெய்வம், பக்த மார்க்கண்டேயா, பணம், பாலாடை, புனர்ஜென்மம், பெண் தெய்வம், மங்கையர்க்கரசி, மணமகள். 1956 காலகட்டத்தில் மதுரை வீரன், மரகதம், மல்லிகா, மாங்கல்ய பாக்கியம், மாயாவதி, மீண்ட சொர்க்கம், ராணி சம்யுக்தா, ராஜராஜன், வஞ்சிக்கோட்டை வாலிபன், வியட்நாம் வீடு, விளையாட்டு பிள்ளை, வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற இவர் நடித்த அனைத்து படங்களும் மிகப்பெரிய வெற்றியை பெற்று அவருக்கு பேரையும் புகழையும் வாங்கி கொடுத்தன. சிவாஜி கணேசனுடன் இவர் நடிக்கும் அனைத்து படங்களும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. சிவாஜி கணேசன் பத்மினி ஜோடி சிறந்த ஜோடி என அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் பேசப்பட்ட ஜோடிகளாகும். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய மொழி படங்களை நடித்தும் நடனமாடியும் புகழ் பெற்றவர். நாட்டிய பேரொளி என பெயர் எடுத்தவர். தாய்மொழி மலையாளம் என்றாலும் இன்றைய தமிழர்களால் கூட பேச முடியாத அளவிற்கு நீண்ட நெடிய வசனங்களை மனப்பாடம் செய்து ஏற்ற இரக்கத்துடன் பிசிறில்லாமல் உச்சரிப்பு மாறாமல் உணர்ச்சி பெருக்குடன் பேசிய அவருடைய அற்புதமான ஆற்றல் சாதாரணமானதல்ல. இன்றைய 2ஆம் தர 3ஆம் தர நடிகைகள் போல கதாநாயகிகள் என்று சொல்லிக்கொண்டு ஆபாச படமாகவும் அறநிர்வாண ஓடமாகவும் பின்னணி குரலில் ஒழுங்காக வாயசைக்க கூட முடியாமல் நடனம் என்கிற பெயர் வலிப்பு வந்தது போல் பேயாட்டம் போட்ட நடிகை அல்ல பத்மினி. பரதநாட்டியம், கதகளி, குச்சிப்புடி என்று இந்தியாவின் பெரும்பான்மையான நடன உத்திகளை நுட்பமாக பயின்றவர். பரதம் உள்ளிட்ட அனைத்து நடனங்களையும் கற்றுத் தேர்ந்து கதாநாயகியாகவும் நடித்த நடிகைகள் 2 பேர்கள்தான். ஒருவர் பத்மினி, இன்னொருவர் வைஜெயந்தி மாலா. வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தில் இவர்கள் இணைந்து அரங்கேற்றிய போட்டி நடனம் வெள்ளித்திரையில் வரலாறாகிவிட்டது. பாடலின் நடுவே வரும் சபாஷ் சரியான போட்டி என்ற அந்த வசனம் கூட இன்றைய இளைய தலைமுறைகளால் பெரிதும் ரசிக்கப்படுபவை. இனி அதுபோன்ற நடனத்தை எந்த காலத்திலும் நாம் பார்க்க முடியாது. இந்திய திரைப்படங்களிலேயே மிகச்சிறந்த போட்டி நடனம் எது என்றால் இந்த பாடலை துணிச்சலோடும் கர்வத்தோடும் பெருமையோடும் சொல்லலாம். அமரதீபம், எதிர்பாராதது, தெய்வப்பிறவி, சித்தி, புனர்ஜென்மம், தில்லானா மோகனாம்பாள் போன்ற பல படங்கள் பத்மினியின் பண்பட்ட நடிப்பில் காவியங்களாக மாறின. அதனால தான் அவருக்கு தபால் தலையை வெளியிட்டு சோவியத் யூனியன் பல்லாண்டுகளுக்கு முன்பே பெருமைப்படுத்தியது. ஒரு கலைஞர், அதிலும் குறிப்பாக ஒரு பெண் கலைஞர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர் பத்மினி. தான் தோண்டித்தனமாக உளறி கொட்டாமல், காட்டு கூச்சல் போட்டு அமர்க்கலம் செய்யாமல், அரைவேக்காட்டுத்தனமாக அலட்டிக்கொள்ளாமல் தன்னடக்கம் கொண்ட நடிகையாக அவர் வாழ்ந்தார். அரசியல் ரீதியாக ஒரு சமயத்தில் கருணாநிதியையும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் மதித்து போற்றிய அவரது பெருந்தன்மையை இன்றைய திரைப்பட நடிகைகள் கற்றுக்கொள்வது அவசியம். அவர் விரும்பி நேசித்த இளைஞனை திருமணம் செய்து கொள்ள முடியாமல் அவனது தந்தையே மணந்து வாழ வேண்டிய அவலத்திற்கு நடுவில் காதலனே மகனாக திரும்பி வந்த பிறகு ஒரு பெண்ணின் இதயம் எந்த அளவிற்கு வேதனையால் வதைப்படும் என்பதை எதிர்பாராதது படத்தில் அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கும் பத்மினியின் நடிப்பு அபாரமானது.
கணவனின் சந்தேகத்திற்கு இரையாகி தன் மீதான பழியை துடைக்க போராடும் ஒரு பெண்ணின் மன உணர்வு எவ்வாறு இருக்கும் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கியது. நாட்டியத்தையும் நடிப்பையும் சரிபாதியாக கலந்து ஒரு சிறந்த பொழுதுபோக்கு படைப்பின் வெற்றிக்கு முக்கிய காரணியாக திகழ்ந்தது தில்லானா மோகனாம்பாள் திரைப்படம். பல படங்களில் குணச்சித்திர நடிப்பை பதித்திருந்தாலும் தன்னால் கதாநாயகியாக மட்டுமல்ல பாட்டியாகவும் நடித்து தான் ஒரு பக்குவப்பட்ட நடிகை என்பதை பூவை பூச்சுடவா படத்தில் நிரூபித்தார். கோடி கோடியாய் சம்பாதித்தாலும் சொர்க்க பூமி என்று போற்றப்படும் அமெரிக்காவிலேயே வாழும் வாய்ப்பு கிடைத்தாலும் தாய் நாட்டில்தான் வாழ்வேன், தமிழ்நாட்டில்தான் சாவேன் என்று கூறி அதே போல தமிழ் மண்ணில் தன்னை கரைத்து கொண்ட தன்னிகரற்ற தேசபக்தர் தான் நடிகை பத்மினி. அவர் மறைந்தபோது நடிகர் கமலஹாசன் தனது இரங்கல் செய்தியில் தொலைக்காட்சியில் ஒரு வரப்பிரசாதம், பத்மினி அம்மா இறந்து போனார்கள் என்கிற உணர்வு கூட இல்லாமல் அவர் நடித்த படங்களையும் ஆடிய நடனங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கலாம் என்றார். மக்கள் மனதில் ஆழ பதிந்து போன யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கவியரசு கண்ணதாசன் பாடியபடி எந்த நிலையிலும் மரணமில்லைதான். இது நாடு ஓட்டும் நாட்டிய பேரொளி பத்மினிக்கும் பொருந்தும். நடிப்பு, நடனம், இளமை, அழகு என தமிழ் சினிமாவில் பலகாலம் கொடியெட்டி பிறந்த நாட்டிய பேரொளி பத்மினி. இந்திய சினிமா வரலாற்றில் முக்கியமான கதாநாயகி. திரை உலகம் அழியும் வரை, ஏன் மனித சமூகம் அழியும் வரை இந்த மகத்தான நடிகையின் புகழ் அழியாது.